நம்மையும் தமது வல்லமையினாலே ஆண்டவர் எழுப்புவார் என்று. அதை நீங்கள் வராதவர்களுக்கு தெரியும், வந்தவர்களுக்கு தெரியும், வராதவர்களுக்கு நீங்கள் தெரியாது. அவர் வல்லமையினால் எழுப்புவார், காலைதோறும் எழுப்புவார், கடைசி நாட்களிலே எழுப்புவார் சொல்லி 3 பாயிண்ட்டை வைத்து நாங்கள் அதை பேசியிருந்தோம். அவர் காலைதோறும் எழுப்புவார், வல்லமையினால் எழுப்புவார், கடைசி நாட்களில் எழுப்புவார். இந்த தேவன் பாருங்கள், நம்மளை எழுப்புவதற்கு இந்த தேவன் சித்தமாக இருக்கிறார். உங்களை நல்லா பயன்படுத்துவதற்கு, என்னை நல்லா பயன்படுத்துவதற்கு கர்த்தர் சித்தம் வச்சிருக்கிறார். அவர் யாரையும் கீழே தள்ளுகிற தேவன் அல்ல. நம்மளை நல்ல உயரத்தில் கொண்டு போகிறதுக்கு அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார், ஸ்நேகமாக இருக்கிறார், கைவிடாதவராக இருக்கிறார். ஆனால் நம்ம எப்படி ஆயிட்டோம்? என் தேவன் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் ஆசையாக இருக்கிறார் என் மேலே. நான் உன் பேரில் நினைவாக இருக்கிறேன்னு சொல்லியும் வசனம் நமக்கு வாக்குத்தத்தமாக இருக்குது. அவருக்கு அந்த ஆசை இருக்குது, நான் உயரத்துக்கு வரணும்னு சொல்லி அதற்காக நான் முற்படுகிறேன்னா, கர்த்தர் எனக்கு இவ்வளோ பெரிய உயரத்தை வச்சிருக்கிறார். ஆனால் நான் என்னுடைய உயரத்தில், என்னுடைய வளர்ச்சியில் நான் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன்? கர்த்தர் எனக்கு இவ்வளோ பெரிய உயரத்தை வச்சிருக்கிறாருன்னா, நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேனா, இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேனா? நாமளே நிதானித்து சோதித்து பார்த்தால் தெரியும். எபிரேயர் 12:12 எடுத்து வாசிப்போம். என்னுடைய உயரத்துக்கு நேராய் நான் போவதற்கு என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது? இன்னும் நான் இருளிலே வாசலிலே உட்பிரவேசித்து இருக்கிறேனா, உலகத்தோடு இருக்கிறேனா? அப்படி இருந்திருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து விட்டு நம்ம இங்கே கடந்து போகிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு மாற்றத்தை நமக்கு உண்டு பண்ணுவாராக, இந்த நாளில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாராக. வாசிப்போம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்பவும் நிமிர்த்துங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கை எப்படி ஆகி போய்விட்டது? என்னுடைய கை எப்படி ஆகி போட்டது? நெகிழ்ந்து போய்விட்டது, பலன் இல்லாமல் போயிருச்சு. ஆண்டவரை கையை தூக்கி உயர்த்துவதற்கு எனக்கு பலன் இல்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு என் கையில் பலன் இல்லை. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. காலைதோறும் என்னிடத்தில் வருகிறவனை நான் கண்டடைகிறேன் என்ற வசனம் இருக்கிறது. ஆனால் காலைதோறும் என் கையை உயர்த்துவதற்கு என் கை எப்படி ஆயிடுச்சு? ஆனால் மனைவியை ஊருக்கு அனுப்புறதுக்கு மட்டும் சில பேர் வேகமாக டாட்டா காட்டுவோம். இதுக்கெல்லாம் கை வேகமாக போகுது, டாட்டா காட்டுது. பைபிள் எடுக்க முடியாது, நெகிழ்ந்த கையை பாருங்கள். பைபிள் எடுக்க முடியாது, ரிமோட் எடுக்கும். ரிமோட் எடுத்து நல்லா மாற்றிக்கிட்டே இருக்கோம் சேனல். இப்போ ரிமோட்லாம் இல்லை, இப்போ ஃபோன் வந்துருச்சு சொல்கிறேங்க. அப்போ நெகிழ்ந்த கையாக மாறி போயிருச்சு. வேதத்தை தூக்குறதுக்கு கை போல் கையை பாருங்கள். செய்யக்கூடாத வேலையை கை நல்ல வேகமாக செய்யும், செய்ய வேண்டிய வேலையை கை வேகமாக செய்யாது. ஒரு பாத்திரத்தை கழுவணும், அது சிங்கிலே இருக்கும். சில வீட்டில் 3 நாள் இருக்குது அந்த பாத்திரம் கழுவாத சிங்கிலே, அது 3 நாள் இருக்குது. அது செய்கிறதுக்கு கை போக மாட்டேங்குது. சரி, அது மட்டும்தான் செய்கிறதுக்கு போக மாட்டேங்குதா? எதுக்கும் கை போக மாட்டேங்குது. உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்த வேண்டும், நெகிழ்ந்த கைகளை உயர்த்தணும். கர்த்தர் அதுக்காக தான் வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மளை வல்லமையினாலே எழுப்புவார். என் கை இந்த புது வருடத்துக்குள் பிரவேசிக்கும் போது நெகிழ்ந்த கையாய் போகாது, பலனுள்ள கையாய் நம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி போவதற்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். ஆமாம், கையை உயர்த்தி ஆண்டவர் இப்படி பண்ணி ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு பலன் இல்லை, ஆனால் பாய் சொல்கிறதுக்கு பலன் நல்லா இருக்குது. பாய் டாட்டா அப்படி சொல்லி உனக்கு இல்லை, அவன் பாய் காட்டுறான். அது சொல்கிறதுக்கு பாருங்கள், நெகிழ்ந்து போன கைகளை கொண்டு இருக்கிறோம். நம்ம எப்படி ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும்? எப்படி என்ன பயன்படுத்த முடியும்? எனக்குள்ளே இருக்கிற கேள்வி, உங்களுக்குள்ளே இருக்கிற கேள்வி, எப்படி கர்த்தர் பயன்படுத்த முடியும்? ஆண்டவர் திட்டம் கொடுத்திருக்கிறாரு, ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரு. எதிர்காலத்தில் இப்படி தான் இருப்போன்னு தெரியும். என் பயணத்தை எப்படி நான் கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன்? நெகிழ்ந்த கையா, தளர்ந்து போய் இருக்கிற கையா?
மோசே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு. அவரோட கை வலிக்குது. கீழே போட போட அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களை மேற்கொண்டுக்கிட்டே வருகிறாங்க. என்னைக்கு நம்மளுடைய கை உயர்த்துகிறது குறைகிறதோ நம்மளுடைய வறுமைகள் பின்னாடி ஓடிக்கொண்டே வரும். இந்த அமலேக்கியர்கள் துரத்துகிறாங்க. ஓடுறான் இஸ்ரவேல். அவ்வளோ நேரம் மோசே ஒரு தலைவன் கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது போராடின அந்த ஜனங்கள் அவருடைய கை கீழே இறங்கும் போது எல்லாம் முதுக காட்டி ஓடினது போல நம்மளை நோக்கி வறுமை, தேவை, பொருளாதாரம் எல்லாம் நஷ்டப்பட்டு போகும். எல்லாம் நம்ம பின்னாடி தேடி வரும். ஏன்? என் கையை நான் நெகிழ விடாமல் இருக்கிறதுனால. உங்கள் கைகளை உயர்த்தி பாருங்கள், பிசாசானவன் பயப்படுவான். சில பேர் ஜெபிக்கும் போது நல்லா இப்படின்னு ஆட்டி ஜெபிப்பாங்க. அதுதான் யுத்த ஜெபம். ஆவியிலே யுத்தத்தோடு அவங்க ஜெபிக்கிற ஜெபம். சில பேர் கைகளை இப்படி வச்சு ஜெபிப்பாங்க, தேவனே எனக்கு தாரும் என்று சொல்லி. உங்களே அறியாமல் நீங்கள் ஜெபத்தில் ஆவியிலே ஜெபிக்கும் போது உங்கள் கைகள் மாறுபடும். சில பேர் ரெண்டு கைகளை விரித்து ஜெபம் பண்ணுவாங்க அவங்களே அறியாமல், தேவனே நீரே பெரியவர் என்று சொல்லி. உங்கள் ஜெபங்கள் இப்படிப்பட்டதாய் உங்கள் கைகள் மாற வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் ஜெபம் எப்படி இருக்கு? கை மேலேயும் போல, கை கீழேயும் வரல, கை இப்படியும் போல. கை எப்படி போயிருச்சுன்னா இப்படி போகுது. இப்போ புதுசாக ஜெபிக்கும் போதே ஸ்தோத்திரம் 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 ஆமென். நானும் பார்க்குறேன். இந்த பாஸ்டருடைய ஊழியத்துக்குள்ளே வந்த பிறகு நானும் பார்க்குறேன். இளம் ஊழியராக இருக்கிறேன். நான் ஒரு நாள் என்ன ஆச்சு, ஏதோ ஃபோனு இதுவாயிருந்தால நான் டக்குன்னு எடுத்து ஆஃப் பண்ணுறதுக்கு இதை எடுத்து நான் இப்படி பண்ணேன். அப்போ என் கூட இருந்து ஒரு மூத்த போதகர் எனக்கு சொன்னார், ஜான்சன் நீ ஒரு வாலிப ஊழியன், நல்ல இளம் ஊழியராக நல்லா இருக்கிற, இந்த மாதிரி ஃபோன்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஜெபத்தில் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது சொன்னாங்க. இளம் ஊழியர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, நல்லது. அதிலிருந்து தான் நான் என்ன பண்ணேன், ஸ்மார்ட் வாட்ச் கட்ட ஆரம்பித்தேன். நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தால் இனிமேல் என்ன வரட்டும், இதிலே பார்த்துக்கலாம், அந்த ஃபோனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கத்தர் அந்த வேலையில் ஏற்ற ஸ்மார்ட் வாட்சை கரெக்டான நேரத்தில் அதை கொடுத்தார். அவர் சொல்லி அடுத்த வாரம் ஸ்மார்ட் வாட்ச் வந்துருச்சு. ஆனால் சில ஊழியர்களை பார்க்குறேன், பாஸ்டர்களை பார்க்குறேன். நான் ஜெபிக்கும் போதே அந்த கை நெகிழ்ந்து போனதை பார்க்கிறேன். ஊழியர்களுடைய கையை அவங்க அப்படியே இப்படி நோண்டிக்கிட்டே ஜெபம் பண்ணுறதை பார்க்குறேன். அது அங்கீகரிக்கப்படாத ஜெபமோ இல்லை அவங்க அப்படி இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி குறைகளை சொல்லலை. கைகள் நெகிழாமல் இருக்கிறது, அக்கினி மூளாமல் இருக்கிறது, அனல் மூளாமல் இருக்கிறது. பவுல் சொல்கிறார், அனலை மூட்டி எழுப்புன்றார். நல்ல மூட்டி நீ எழுப்பணும். உங்கள் ஜெபங்களில் உங்கள் கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள். அந்த கை உயர்த்தும் போது ஒரு பலன் இருக்குது. யாரா டூருக்கு வரேன்னு சொன்னால் 10 பேர் கை தூக்குவான், நான் வரேன்னு. தூக்குறேன்னா இல்லையா? யாரெல்லாம் டூருக்கு வரா, யாரெல்லாம் வெளியே போகிறா, நான் வரேன் அப்படின்னுவான் ஸ்கூலில். ஏன் கை தூக்குறான்? உன்னை கேள்வி கேட்டால் பதில் தானே சொன்னான். தங்களை அறியாமல் நான் முன்பாக வரேன்னு சொல்லி ஒரு உற்சாகம் அவனுக்குள்ள. அது ஒரு சைக்காலஜி. அப்போ யோசிச்சு பாருங்கள், என்னுடைய ஜெப நேரத்தில் என் கை எப்படி இருக்குது? என் கை நோண்டாமல் இருக்கிறதா, இல்லை என் கை ஆண்டவரை உயர்த்தி இருக்கிறதா, என் கை இப்படி இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கிறோம். நெகிழ்ந்த கைகளை நம்ம திடப்படுத்தி தான் ஆக வேண்டும். என்னால் ஜெபிக்க முடியவில்லை, ஆனால் கைகளை உயர்த்துங்க, ஆண்டவருடைய பலன் தன்னாலே வரும். வானத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்தும் போது ஆண்டவருடைய வல்லமை நம்மளை ஆட்கொள்ளும். இதெல்லாம் ஒரு ரகசியம். ஆண்டவர் அப்படி தான் ஆட்கொண்டு நம்மளை நடத்துவார். நிரப்ப சில பேர் ஜெபிக்கும் போது கைகளை தட்டுவாங்க அபிஷேகத்தில். ஏன்? உன்னை நான் அடித்து மேற்கொண்டுட்டேன்னு அர்த்தம். ஏன் அபிஷேகத்தில் கை தட்டுறாங்க? தங்களை அறியாமல். ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்குது, பிசாசே நான் உன்னை மெதிச்சிட்டேன்னு அர்த்தம். அதனால் கைகளை தட்டி உற்சாகமாய் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரம்பப்படுகிறாங்க. உங்கள் கை நெகிழப்பட வேண்டும். அந்த கைக்கு நேராய் ஆண்டவருடைய கரம் நம்மளை உயர்த்தும். ஒருவேளை மோசேவை போல உங்களுடைய கை, என்னுடைய கை குறுகி போயிருக்கலாம். ஆண்டவர் ஒருத்தனை ஏற்படுத்துகிறார். அவன் என்ன செய்கிறான்? கையை தாங்கி பிடிக்கிறான். மறுபடியும் இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்களை மேற்கொள்ளுகிறார்கள். அதே போல் இன்றைக்கு நெகிழ்ந்த உங்கள் கைகளை
கர்த்தரே வந்து தாங்குகிறவராய் இருப்பார். அதனால தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உன் கை நெகிழ்ந்து போயிருக்கலாம், ஆண்டவர் வல்லமையினால உங்களை எழுப்புவார் என்று சொல்லி உங்கள் கையை பிடிச்சி ஆண்டவர் என்ன செய்வார்? எழுப்பி நிறுத்துவார். எனக்குள்ளே அதுதான், ஆண்டவரே என்னால் ஜெபிக்க முடியவில்லை, ஆனால் சோர்ந்து போவாதீங்க, கர்த்தர் கைகளை நெகிழ விட மாட்டார். அவர் யோபு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கைகளை தாங்கி நடத்துகிறவர், விழுகிறவனை தாங்கி பிடிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 35:3 பார்க்க முடிகிறது. அதுலேயும் தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்துகிறவராய் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பலனா மாறணும்னா உங்கள் கைகளை உயர்த்தி ஜெபியுங்க, உங்களை கைகளை உயர்த்தி ஆராதியுங்க. தேவன் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதை உங்களால் பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் ஆமென் மகிமைப்படுவதாக. ஆமென். உங்கள் கைகளை நெகிழ விடாதபடி வாசிப்போம் அந்த வசனத்தை. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்பவும் நிமிர்த்த வேண்டும். தளர்ந்த முழங்கால்கள் யாருக்கு தளர்ந்து போயிருக்கும்? முழங்கால் வயதானவங்களுக்கு தளர்ந்து போயிருக்கும். அப்போ ஜெபத்தில் என்னால் முழங்கால் படியிட்டு ஆமென் ஆண்டவர் சமூகத்தில் என்னால் ஜெபிக்க முடியலைன்னா அப்போ நான் யாரு? முழங்கால் தளர்ந்து போனவர்களாய் நாம் இருப்போம் என்றால் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை வல்லமையினால் எழுப்புவாராக. ஆமென், அல்லேலூயா. ஆமென். பார்க்கிறோம், முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்த வேண்டும். நீங்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லலை, நீங்கள் திரும்பியும் நிமிர்த்துகிற காலம் இது. நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ்ந்த கைகளை மறுபடியும் திடப்படுத்துங்க, உங்கள் இழைந்த முழங்கால்களை மறுபடியும் திடப்படுத்துங்க. கர்த்தர் கிரியையை நடப்பிக்கிறவராய் இருப்பார். ஆண்டவர் நம்மளை திரும்பவும் நிறுத்துகிறவராய் இருப்பார். எந்த தேவ சமூகத்துக்கு முன்பாக ஆமென் நான் ஜெபிக்க முடியாதபடி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமோ, எந்த தேவ சமூகத்துக்கு முன்பாக என் வேதத்தினுடைய தியானங்கள் குறைந்து போய் இருக்கிறதோ, எந்த தேவ சமூகத்துக்கு முன்பாக என்னுடைய காரியங்கள் குறைந்து போய் இருக்கிறதோ, திரும்பவும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நிமிர்த்துங்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க ஆவியை ஆண்டவரிடத்தில் திருப்புங்கள், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். திரும்பவும் நிமிர்த்துவதற்கு உங்களுக்குள்ளே விசுவாசம் என்கிற கேடகம் நமக்குள்ளே இருக்கணும். என்னால் மறுபடியும் ஜெபிக்க முடியும், என்னால் மறுபடியும் எழும்ப முடியும், மறுபடியும் தரிசன பாதைக்கு நேராய் என்னால் கடந்து போக முடியும். அந்த விசுவாசம் எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தின்படி நாம் இருக்க வேண்டும். ஆமென். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தாதான் நம்மளால திரும்பவும் நிமிர்ந்து நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தர முடியும். அந்த விசுவாசத்தினுடைய தகப்பனை குறித்து தெரியும் நமக்கு. ஈசாக்கை கூட்டிக் கொண்டு பலி செலுத்த போகிறான். வார்த்தையை கேட்கிறான், ஈசாக்கு கேட்கிறதை பார்க்கிறான். ஆமென். என்ன செய்கிறது? கட்டை இருக்கே, இது இருக்கே, யாரை பலி செலுத்த கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லும் போது எந்த நம்பிக்கையில் விசுவாசத்தில் அவர் சொல்லுகிறார் என்றால், என் தேவன் ஒருவேளை ஈசாக்கை எரித்து விட்டாலும், என் மகனை எரித்து விட்டாலும், அந்த சாம்பலில் இருந்து கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கொடுப்பதற்கு கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அந்த விசுவாசம் தான் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு இளம் ஊழியராக நான் இருந்தாலும், எனக்குள்ளே பல சோர்வுகள் இருந்தாலும், சபையை நடத்துவதற்கான திராணியையும் பலத்தையும் யார் கொடுக்க முடிகிறது என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவனால் தான் கொடுக்க முடிகிறது. ஒரு காட்டு பகுதியிலே, ஒரு இக்கட்டான பகுதியிலே, ஒரு சேற்று பகுதியிலே, ஒரு தண்ணீர் நிறைந்த பகுதியிலே நான் வந்திருந்து ஊழியத்தை செய்வதற்காக வந்திருந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பது, சாம்பலிலே இருந்து ஈசாக்கு எரித்தாலும் ஆமென் அவனை உயிர்ப்பிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலே ஆபிரகாம் வைத்திருந்த விசுவாசத்தை போல என் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்போது நான் திரும்பவும் நிமிர்ந்து நடப்பதற்கு ஆண்டவர் பலன் தருவார். நீங்க அந்த விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார் என்பது இல்லை. நீங்கள் விசுவாசம் வைக்கும் போது
ஆமென். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் தம்மை எழுப்பினாரே, தம்மையும் தமது வல்லமையினால் நம்மை எழுப்புவார் என்று. அவர் எழுப்புகிற கர்த்தர். ஈசாக்கை பலி செலுத்தி விட்டு கடந்து போகும்போது அவன் ஈசாக்கு கேட்கிறத பார்க்கிறோம். ஆனாலும் கொஞ்சம் கூட ஆபிரகாம் சோர்ந்து போகவில்லையே. என் கர்த்தர் ஈசாக்கை கொன்று போடட்டும், வேற ஈசாக்கை ஆண்டவர் கொடுப்பார். அவன் வேறு பிள்ளையை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். அதுதான் விசுவாசம். ஒரு சாட்சியை கேட்க முடிந்தது. நம் சகோதரர் சொன்னாங்க, ஆமென், ஒரு பிள்ளை கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு போயிடாது, அது இறந்து போனதான் தூக்கத்திலே. அவங்க சின்ன ஒரு அடி தானே சொல்லி தேய்ச்சி விட்டுருக்குறாங்க, நல்லா இருந்திருக்கு. ஆனால் தூங்கும்போது வேணும் சோஃபால இருந்து கீழே விழுந்த பிள்ளை. ஆனால் அந்த குழந்தை மரித்து போனது. அவர்கள் ஏன் ஆண்டவரை இப்படி செய்தீர், ஏன் ஆண்டவரை இப்படி செய்தீர் சொல்லி அவங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அதே போல பிள்ளையை மறுபடியும் கொடுத்தார். என் தேவனால் செய்ய முடியாதது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் வசனம் கிடையாது, இதெல்லாம் கர்த்தருடைய தன்மையை வெளிப்படுத்துகிற வார்த்தை. இதை நாம் விசுவாசிக்கும் போதுதான் கர்த்தர் நம்மளை கட்டுவார், பலப்படுத்துவார். ஆமென். ஒரு சபையை கொடுக்கும்போது கட்டி இந்த சபை கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் சாதாரணமாய் வரவில்லை. தேவனிடத்திலே நாங்கள் விசுவாசித்தோம். ஆமென். நடு ரோட்டில் 12 மணிக்கு நானும் என் மனைவி நின்றோம். ஆமென். அவ வயிற்றுல குழந்தை இருக்கு. எந்த உதவியும் கிடையாது, எந்த இடத்துல எந்த உதவியும் கிடையாது. பக்கத்திலே ஒரு அழகான ஒயின் ஷாப், இந்த பக்கத்திலே அழகான பெட்ரோல் பங்க். எவ்வளோ இயற்கையான ஒரு இடத்துல நாங்கள் இருந்திருக்கிறோம். அழகாக வாகனங்கள் போகிற அளவுக்கு நல்ல ஒரு இடம் அது. அவ்வளோ இயற்கையான ஒரு இடத்துல நாங்கள் அங்கே இருந்தோம். ஆனாலும் ஆண்டவரே ஏன் இந்த இடத்துல எங்களை வந்து நிற்க வைத்தீர் என்பது கேள்வி எழும்பவில்லை. இந்த ரோட்டில் நாங்கள் உட்கார்ந்து காத்திருந்தாலும் ஒரு நாள் கர்த்தர் எங்களுக்காய் வீட்டை கட்டுவீர், எங்களுக்காய் சபையை கட்டுவீர், எங்களுக்காய் ஊழியத்தை கொடுப்பீர், எங்களுக்கான ஜனங்களை கொடுப்பீர் என்கிற விசுவாசம். ஆமென். சாம்பலில் இருந்து சிங்காரத்துக்கு நேராய் கர்த்தர் கொண்டு வருவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால்தான் கர்த்தர் நம்மளை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த முடியும். உங்கள் ஆமென் நெகிழ்ந்த உங்கள் கைகளையும், ஆமென், தளர்ந்து போயிருக்கிற என்னுடைய முழங்கால்களையும் கர்த்தரால் மாத்திரம்தான் நிமிர்த்த முடியும். நான் போராடி மேற்கொள்வது கல்ல, என் ஆவிக்குள்ளிருந்து கர்த்தர் போராடி மேற்கொள்ள வேண்டும். ஆமென். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆமென், எங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். எங்களையும் உம்முடைய வல்லமையினாலே எழுப்பும். எங்கள் கால்கள் தளர்ந்து போய் இருக்கிறது, எங்கள் பாதைகள் தளர்ந்து போய் இருக்கிறது, எங்கள் வழிகள் தளர்ந்து போய் இருக்கிறது. கர்த்தர் தரிசன பாதையை எங்களை நடத்துவீராக, எங்கள் மேல் இருக்கிற நோக்கத்தின்படி நடத்துவீராக. ஆமென். சாம்பலில் இருந்து சிங்காரத்துக்கு நேராக கர்த்தர் கொடுப்பீர் என்றால், இந்த அடியனை பயன்படுத்த முடியும் என்றால், இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தளர்ந்து போயிருக்கிற ஆவிகள் கர்த்தருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்படும்படியாய் தொடும்படும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. ஆமென், ஆமென், ஆமென். வசனம் சொல்லப்படுகிறது, சாம்பலில் இருந்து சிங்காரத்துக்கு நேராய் கொண்டு போகிறாராம். அப்போ அவரால் எரிக்கவும் முடியும், அவரால் கோட்டையை கட்டவும் முடியும். இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தர் நல்லவர் தான், கிருபை உள்ளவர் தான், எல்லாவற்றையும் செய்கிறவர் தான். ஆனால் எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நான் நிமிர்ந்து நடக்க வேண்டும். நான் கலந்து போயிருக்கிற என் ஜெபத்தை கட்ட வேண்டும். ஆண்டவர் சாம்பலில் இருந்து சிங்காரத்துக்கு நேராக நம்மளை கொண்டு வருவார். ஆமென். அந்த விசுவாசம் தான். இதுவும் நமக்கு இப்போ இருக்கிற இந்த நிலைமையை பார்க்கும்போது நமக்கு இதுவும் சாம்பல் தான். வருவதற்கு நல்ல வழி கிடையாது. ஆராதிப்பதற்கு ஏதோ ஒரு ஷெட்டு போட்டு ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆமென். ஒரு சாம்பலான ஒரு இடமாய் கூட வைத்து கொள்ளுங்கள். நம்ம வர வழியில் அன்றைக்கி நானும் எங்கள் தாயாரும் ஒரு நாள் அதிகாலை ஜெபத்துக்கு பண்ணிட்டு போகிறோம். சாம்பலை கரைச்சி வாசலில் ஊற்றி வச்சுருந்தாங்க. அந்த வழியில் சாம்பல் தானே அது கருப்பாக. நாங்கள் என்னடா இதுன்னு எதையோ எரிச்சிட்டு அதை கரைச்சி வாசலில் இங்கே ஊற்றி வச்சுருந்தாங்க. நம்ம என்ன போய் சண்டை போட முடியுமா? இதெல்லாம் கண்டு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சாம்பலில் இருக்கிறவனை கர்த்தர் சிங்காரத்திலே கொண்டு வர முடியும். ஆண்டவரினால் செய்ய முடியாத இது எதுவுமே கிடையாது. அந்த ஒரு விசுவாசத்தின்படி தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த வேளையிலே உங்கள் இருதயம் கர்த்தரோடு திருப்புங்க.
ஆண்டவர் உங்களோடு என்னோடும் கூட பேசி கொண்டிருக்கிற காரியம், தளர்ந்த முழங்கால் உனக்கு உண்டு, அவன் நெகிழ்ந்த கைகள் உனக்கு உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், உன் தளர்ந்த முழங்கால்களை நான் பலப்படுத்துவேன், அவன் சாம்பலில் இருந்து உன்னை சிங்காரத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேளையிலே உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார், என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உன் கை நெகிழ்ந்து போய் இருக்கலாம், உன் கால் தளர்ந்து போய் இருக்கலாம். ஆமேன். அதே பலன், ஆதியிலே கொண்டு இருந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தின் பலன் கர்த்தர் திரும்பவும் கட்டி ஆமேன் உனக்காக ஆமேன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். இதுதான் கர்த்தருடைய பாதை, ஆண்டவருடைய பாதை இதுதான். நான் தளர்ந்து போயிட்டேன், என்னால் நடக்க முடியல, ஆமென், சோர்ந்து போயிட்டேன், நிற்க முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, உட்கார முடியல. தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் என் கால்களை திரும்பவும் காலூன்றி நிற்க செய்யும். என் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் உங்களை கூட்டி சேர்ப்பார். ஆமீன். ராஜ்யத்துக்கு நேராய் உங்களை நடத்துவார். உங்களை ஒப்பு கொடுங்கள் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் பெரிய காரியத்தை நமக்கு நேராய் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். இன்னும் நம்மளுடைய தரிசனம் சின்னது, ஆனால் கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற தரிசனம் பெரியது. அந்த தரிசனத்திற்கு நேராய் நாம் புறப்பட்டு போகும்போது கர்த்தர் நம்மளை இன்னும் அதிகமாய் நடத்துவாராக. 13வது வசனத்தை வாசிப்போம். இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். என் பாதையை நான் செவ்வைப்படுத்த வேண்டும். எபிரேயர் 12:13 பார்க்கிறோம். உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்த வேண்டும். என்னுடைய வழி என்ன? வாட் இஸ் மை வே? என்னுடைய நோக்கம் என்ன? என் வழி என்ன? அந்த வழியை நான் செவ்வைப்படுத்த வேண்டும். இதற்கு முன்பாக நான் ஒரு டிரைவராக இருந்தேன், பல வேலைகளை செய்கிறேன், நோக்கமில்லாத வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு சபையை கொடுத்து தரிசனத்தை கொடுத்து நடத்துகிறார் என்றால் என் வழியை நான் செவ்வைப்படுத்த வேண்டும். அதே போல் கர்த்தர் உங்களுக்காக இந்த சபையை கொடுத்திருக்கிறார் என்றால் நீங்கள் உங்கள் வழியை செவ்வைப்படுத்த வேண்டும், உங்கள் காரியங்களை செவ்வைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் யாரையும் இந்த சேரில் உட்காரும்போது நாங்கள் ஜெபிக்கும்போது ஜெபித்தது அதான். யாரையும் நோக்கம் இல்லாமல் இந்த சேரில் உட்காரக்கூடாது, யாரும் நோக்கம் இல்லாமல் இந்த பாயில் வரக்கூடாது. கர்த்தர் யாரை கொண்டு வர சித்தம் வைத்திருக்கிறீரோ அவர்களை கொண்டு வாருங்கள், அவர்களை கர்த்தருடைய வழிக்கு நேராய் நடத்துங்கள் என்று ஜெபித்திருக்கிறோம். அப்போ நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால், நானும் இங்கு நிற்கிறேன் என்றால் கர்த்தருடைய வழியை செவ்வைப்படுத்த வேண்டும். என்னுடைய பாதை என்ன? கிளியர் மை வே. ஒரு வழியில் போகிறோம், பள்ளம் மேடாக இருந்தாலே 1000 திட்டு அந்த எல்லாரையும் திட்டுறாங்க. ஏன் இங்கே நோண்டி வச்சுருக்கான், ஏன் இதை வச்சுருக்கான், அதை வச்சுருக்கிறான். ஒரு ரோட்டில் போகிறதுக்கு பள்ளமேடு இருந்தாலே நமக்கு அதை பிடிக்க மாட்டேங்குது. கர்த்தர் நமக்காக வழியை திறந்து கொடுத்திருக்கிறார். வழியை நம்ம செவ்வை மட்டும்தான் படுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், வழியை உனக்கு கொடுத்தாச்சு, நீ வழியை பெருக்கி நீட் பண்ணு. கர்த்தர் உன்னுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். உனக்கு இதுதான் வழி, உனக்கு இதுதான் சபை. இங்கிட்டு ஓடிட்டு கிடக்கக்கூடாது. இதுதான் உனக்கு சபை, இதுதான் உனக்கு உன் மரண பரியந்தமும் கர்த்தர் உங்களை பரலோகத்தின்படி கூட்டி சேர்த்திருக்கிறதற்கு இதுதான் உங்களுடைய சபை. இந்த சபையில் உங்கள் வழியை செவ்வைப்படுத்துங்கள், உங்கள் பாதையை செவ்வைப்படுத்துங்கள். கர்த்தர் ஒரு மாற்றத்துக்கு நேராய் நம்மளை கொண்டு போக வல்லமை உடையவராய் இருப்பார். ஆமென். 14வது வசனத்தை வாசிப்போம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை நான் தரிசிப்பதில்லையே. யூடியூப் வீடியோ பார்த்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது கர்த்தரை தரிசிக்க முடியாது. தேவ பிரசன்னத்தை உணரலாம், தேவ மகிமையை உணரலாம், ஆனால் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை வராது, நம்மளை நாமளே தேற்றிக்கலாம். அப்போ ஒரு ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்பாக எனக்குள்ளே பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஒரு சபைக்கு வருவதற்கு முன்பாக என் இருதயம் ஆயத்தப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம சும்மாவாக போகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் கலைநிலான்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அந்த கலைநிலா பார்க்கும்போது மற்ற நாள்லாம் பார்க்கும்போது சின்ன ட்ரெஸ்ஸு அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன்னு பார்க்கும்போது கலைநிலா மாதிரியே இருக்காது. லிப்ஸ்டிக் என்ன,
பாவாடை சட்டை என்ன, அது நெத்தியில் வைக்கிறது என்ன, இங்கே வைக்கிறது என்ன, மாற்றத்தை பாருங்க. ஏன்னா இங்கே இப்போ நான் கேட்டேன், என்ன கலைநிலா எங்கே போகிறேன்னு, நாங்கள்லாம் ஃபங்க்ஷன் போகிறோமே அப்படின்னு. கலைநிலா வாரத்தில் 5 நாள் பார்க்குறேன், மாதம் மாதம் பார்க்குறேன், எல்லா நாளும் பார்க்குறேன். கலைநிலா சாதாரணமாக இருக்கிறான். ஆனால் கலைநிலாவை பாருங்கள், ஃபங்க்ஷன் டைம் அப்போ நிலாவு மாதிரி மாறிடுறா. அவள் மேக்கப்லாம் போட்டு பயங்கரமாக ஆயிடுறா. ஒரு காரியத்துக்கு போகிறதுக்கு முன்பாக நான் இப்படி தான் போக வேண்டும் என்று சொல்லி இப்போ உள்ள ஜென்ரேஷனான இந்த சின்ன பிள்ளைக்கு தெரியுது. தேவனுடைய சமூகத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது, ஆண்டவருடைய சபைக்குள்ளே பிரவேசிக்கும் போது, ஆமென், கர்த்தருடைய ஜெப வேலைக்குள்ளே நான் பிரவேசிக்கும் போது, யூடியூபோ மற்ற காரியங்களை பார்த்து விட்டு போகும்போது தங்க தேவனுடைய மகிமை வெளிப்படாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை இங்கு தரிசிக்க முடியாது. அதற்குன்னு சில நடைமுறைகள் இருக்கிறது. கர்த்தருடைய சபைக்குள்ளே வருவதற்குன்னு சில நடைமுறைகள் இருக்கிறது. நான் நேற்றே ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நேற்றே என் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாரும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சந்தோஷமாய் போனார், மகிழ்ச்சியாய் போகிறார்கள். அந்த இருதயம், உற்சாக இருதயம் இருக்க வேண்டும். ஒரு எக்கால சத்தம் ஊதுனாதான் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக சேருவாங்களாம். நம்ம என்ன அந்த மாதிரி உட்காந்து ஹாரன் அடிக்கிறோம். ஆனால் இருதயம் உங்களுக்கு பக்குவப்பட்டதாய் வர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதன்படி நடப்பதற்கு இருதயத்தை ஒப்பு கொடுத்து வர வேண்டும். அந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும். அப்போ சமாதானத்தையும் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கும் நாம் நாடும்போது கர்த்தர் தளர்ந்த முழங்கால்களை திடப்படுத்தி வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியும். சமாதானத்தை நாடணும். வீட்டில் எப்போ பாரு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. இந்த சண்டை சமாதானத்தை கெடுத்துருச்சுன்னா அது பரிசுத்தத்தை கெடுக்கும், மற்ற காரியத்தை கெடுக்கும், ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுக்கும். ஆமென். குணசாலி உள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? இன்னைக்கு நீதிமொழிகளிலே வாசித்தோம். என்ன கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றதான். முத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றது. கொடுத்த மனைவியை, அந்த குணசாலி ஸ்திரீ கொடுத்த நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, கர்த்தரால் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஏற்ற துணை. இந்த ஏற்ற துணையோடையே சமாதானமாக இருக்க முடியவில்லை என்றால், ஏற்ற துணையோடையே என்னால் காலத்தை கடக்க முடியவில்லை என்றால், எப்படி நான் பரிசுத்தமாய் வாழுவேன்? எப்படி நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பேன்? எப்படி என் வேலையை செய்ய முடியும்? சட்டை கிழிஞ்சிருந்தாலும் அவுத்துட்டு வேறு சட்டை போட்டுட்டு வந்துடணும். என்ன மண்டை உடஞ்சிருந்தாலும் என்ன செய்யணும்? அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு சமாதானம் இல்லாமல், வீட்டில் சமாதானம் இல்லாமல் இங்கே வந்து எனது மணவாளனே இயேசுராஜனே, அப்புறம் என்ன நீர் மாத்திரமே, இப்படி பல பாடல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பாடி உன் வீட்டில் முதல்ல போய் நீ சமாதானமாக இரு. உன் வீட்டில் உன் மனைவியோடு நீ சமாதானமாக இரு. அந்த நீதிமொழிகளில் வாசிக்கும்போது ஒரு வார்த்தை இருந்தது. அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு, உங்கள் வேலையை குறித்ததான அக்கறை அந்த நீதிமொழிகளில். அதனால தான் அநேகமாக இதை நான் வந்து தகப்பனாரை தான் வாசிக்க வேணும்னு நான் ரொம்ப இதுவாக இருந்தேன். அதுக்கு தான் இன்றைக்கி வீடு தேடி வந்தேன். ஆனால் தகப்பனார் இன்றைக்கி எந்திரிக்கிறதுனால நான் இங்கே கொடுத்துட்டேன். இது அவங்க தான் வாசிக்கணும்னு நான் நினச்சேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அதில் போட்டிருக்கு, நம்மளுடைய வேலையை என்ன வேலை நம்ம செய்கிறோம் நம்மளை குறிச்சிலும் அக்கறை யாருக்கு இருக்குன்னா இந்த ஸ்திரீயின் இடத்துல இருக்குது. என் வேலையை குறித்ததான கவனம் யாருக்கிட்ட இருக்குது? மனைவி கிட்ட இருக்குது. இவங்களோடையே நான் சமாதானமாக இருக்க முடியாமல் நீ ஏன் சும்மா சும்மா என்னை கேள்வி கேட்குற, நீ ஏன் கேட்குறேன்னு பதில் சொல்லி தான் நம்ம ஆகணும். ஏன்னா நம்ம வீட்டின் தலையாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். நாம் தான் குடும்பத்தினுடைய தலைவர். புருஷர் தான் குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கிறார். ஒரு தலைவனிடத்தில் கேட்டால் அந்த தலைவன் பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். இன்றைக்கி ஸ்டாலின் இடத்துல, நம்மளுடைய முதலமைச்சர் இடத்துல நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அவர் பதில் சொல்லுகிறார். அதுக்கெல்லாம் மழை வந்தால் என்ன பண்ணுவீங்கன்றார். எங்களுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குன்றார். ஒரு தலைவன், ஒரு நாட்டினுடைய தலைவன் பதில் சொல்லுகிற கட்டாயத்துக்கு உட்படுகிறார். அது பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல தான் நம்மளும் ஒரு புருஷன் கேட்கிற மனைவியின் இடத்துல பதில் சொல்லுகிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஏன் கேட்கிற என்ற இடத்துல இல்லை. அப்படி கேட்டிருந்தா கர்த்தர் நம்மளை
ஆமென். நம்ம ஃபாதர் ஐயா மாதிரி நம்மளை தனியாகவே வச்சுருப்பார். அப்போ நம்ம பாடலாம், எனது மணவாளனே இயேசுராஜனேன் என்று சொல்லி. கர்த்தர் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறதற்கு அதுக்கு தான். யாவரோடும் சமாதானமாக இருங்கள். முதல்ல மனைவியோடு என்ன செய்யுங்க? சமாதானமாக இருங்க. சில நேரத்தில் இருக்க முடியாதுதான், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி தான் அது என்ன செய்கிறாரு? அனுமதித்து வச்சிருக்கிறார். ஒன்றும் பண்ண முடியலை. அது மாற்ற முடியாது. பதில் சொல்லாமல் இருக்கவும் முடியாது, பதில் சொல்லிட்டும் இருக்க முடியாது. புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா அல்லேலூயா சொல்லியிருக்கேன். பதில் சொல்லாமலே இருக்க முடியல, பதில் சொல்லிட்டும் இருக்க முடியல. எப்படிப்பட்ட ஒரு இடத்துல புருஷர்கள் இருக்கிறாங்க. மனைவிகளும் கணவரிடத்திலே புருஷரிடத்திலே சமாதானமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். நாம் இப்படி இருக்கும்போது தளர்ந்த முழங்கால்களை கர்த்தர் நமக்கு ஆமென் என்ன செய்வார்? நிமிர்த்தி கொடுப்பார். முதல்ல இதில் நம்ம மாற்றம் அடையும் போது தான் கர்த்தர் நம்மளை மற்ற காரியத்தில் மாற்ற முடியும். நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எங்களை நீர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த வசனத்தின்படி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆமென். நம்முடைய வார்த்தையின்படி எங்களையும் தமது வல்லமையினால் நீர் எழுப்பும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தெய்வீக வல்லமையினால் நீர் எழுப்பும்படியாய் செபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். அப்படியே இருக்கிற இடங்களிலே ஆமென் நம்ம திருவிருந்து ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நம்மளை நாம் ஒப்பு